குமாரசாமி திருக்கோவில். இந்த கோயிலுக்கு ஒரு வரலாறு இருக்கு. வரலாறு என்னன்னு சொன்னா, இந்த கோயிலை கட்டினது அச்சம்புதரை சேர்ந்த சிவகாமி அம்மையார் அப்படின்னு சொல்லி ஒரு ஆன்மீகவாதி. அந்த அம்மையார் தான் அந்த கோயிலை கட்டினாங்க அப்படிங்கிறது வரலாறுல எல்லாருக்கும் தெரியும். அந்த அம்மா இந்த கோயிலை கட்டும்போது இங்க இருக்கக்கூடிய இந்த குன்று, இந்த மலையை ஒரு சின்ன அளவு கூட ஒரு பாதிப்பு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த அம்மையார் என்ன பண்ணாங்கன்னா, கல் சிலைகளை கற்களை எடுத்துட்டு சிலை வடித்து எல்லாத்தையும் அடிவாரத்திலிருந்து எடுத்து பனநார்களை பயன்படுத்தி யானைகளை பயன்படுத்தி மேலே எடுத்துட்டு போய் இந்த கோயிலை கட்டினாங்க. அந்த டைம்ல திருச்செந்தூருக்கு சென்று பனநார் வாங்குவதற்காக போன இடத்துல அங்க தேர் திருவிழா. இந்த அம்மா தேரை பார்த்து சாமியை கும்பிடுறதுக்காக போகுது. அங்க இருக்கக்கூடிய நபர்கள் இந்த அம்மாவை தள்ளி போங்கம்மான்னு சொல்லி ஓரமா ஒதுக்கி விடுதாங்க. தேர் நகல மாட்டேங்கு. தேர் நகல மாட்டேங்கு அப்படின்னு சொன்ன உடனே அங்க இருந்த மிகப்பெரிய ஆன்மீகவாதி, மிகப்பெரிய முனிவர், சக்தி வாய்ந்த மனிதர், அவரு கண்களுக்கு தெரிஞ்சு இங்க ஒரு பெண்மணி வந்திருக்காங்க, அவங்கள இங்க உடனே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மையாரை வர சொல்லி சிவகாமி தாய் நேரடியாக கருணை கடல் அருள்மிகு செந்தில் ஆண்டவர் அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில்